இந்தியாவும் வங்கதேசமும் அண்டை நாடுகள். இரு நாடுகளும் அரசியல் ரீதியாக எதிரிகளாகவும் நண்பர்களாகவும் இருந்து வருகின்றனர். அதாவது இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் இருந்தால் இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பார்கள். அப்படி இருந்தவர்தான் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா. இவர் இந்தியாவுடன் நட்பாக இருந்தார். ஆனால் கடந்த ஆண்டு இராணுவ ஆட்சி இவரை நாட்டை விட்டு விரட்டியது. இறுதியில் இவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இவரை நாட்டை விட்டு வெளியேற்றிய பின்னர் தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் இந்தியாவுடன் சுமூகமான உறவில் இல்லை. முகமது யூனுஸ் இடைக்கால தலைவராக இருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால தலைவராக இருக்கிறார். ஷேக் ஹசீனா சென்ற பிறகு வங்கதேச மக்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். வங்கதேசம் மிகுந்த முன்னேற்றம் அடையும், இந்தியாவை மிஞ்சும், மேட் இன் இந்தியா பொருட்களை புறக்கணிப்போம் என்று கூறினர். ஆனால் கடந்த ஆண்டில் இந்தியாவை வங்கதேசம் பகைத்து கொண்டதால் வங்கதேசத்தின் பொருளாதாரம் சீரழிவு நோக்கி சென்று கொண்டுள்ளது. கடந்த 36 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது வங்கதேசத்தின் வளர்ச்சி வீதம் குறைந்துள்ளது. சர்வதேச நிதி ஆணையம் வங்கதேசத்துக்கு $1.3 பில்லியன் கடன் கொடுத்துள்ளது. பாகிஸ்தானுடன் உறவை சரி செய்வதற்குள் வங்கதேசம் பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணமும் முகமது யூனுஸ் தான்.